பொங்கல் பரிசு தொகைக்கான அறிவிப்பு வெளியிடாதது ஏன்? அனைவருக்கும் 3000 ரூபாயாக அறிவியுங்கள். இது சம்பந்தமான ஒரு தகவலைதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் பெய்த பெருவெள்ளம் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சார்ந்த மக்கள் அனைவரும் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தி.மு.க. அரசு அறிவித்துள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது. அதே சமயத்தில் ரொக்கம் குறித்து எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கும் செயலாகும். பொங்கல் பரிசுத் தொகை 3000 கொடுங்க. பொங்கல் தொகுப்பாக சென்ற ஆண்டு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட இந்தச் சூழ்நிலையில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாதது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் பொங்கல் தொகுப்பாக எவ்வித நிபந்தனைகளுமின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையினை கருத்தில் கொண்டு பொங்கல் தொகுப்பாக எவ்வித நிபந்தனைகளுமின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பினை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஓ. பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே